தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் சார்பில் குடியரசு நூற்றாண்டு விழா மாநாடு ஈரோட்டில் நடைபெற்றது. முன்னதாக ஈரோடு அரசு மருத்துவமனையிலிருந்து பேரணியாக சென்று பன்னீர்செல்வம் பூங்காவில் உள்ள தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, புரட்சியாளர் அம்பேத்கர் ஆகியோரின் சிலைகளுக்கு மாலை அணிவித்தனர். அதனைத் தொடர்ந்து சென்ற பேரணி ஈரோடு காளை மாட்டு சிலை அருகே நிறைவு பெற்றது. தொடர்ந்து குடியரசு நூற்றாண்டு விழா மாநாடு நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தந்தை பெரியார் திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் ராமகிருஷ்ணன், சட்டமன்ற உறுப்பினர் EVKS இளங்கோவன், ஈரோடு MP பிரகாஷ், ராஜ்யசபா உறுப்பினர் அந்தியூர் செல்வராஜ், ஈரோடு மாநகராட்சி மேயர் நாகரத்தினம் சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். இந்த மாநாட்டில் கலந்து கொண்ட VCK தலைவர் தொல் திருமாவளவன் குடியரசு நூற்றாண்டு விழா மலரை வெளியிட்டார். அதனைத் தொடர்ந்து மாநாட்டில் பேசிய அவர், தந்தை பெரியார் பகுத்தறிவு பகலவனாக இந்தியா முழுவதும் இருக்கிறார். பெரியாரின் அரசியல் இந்தியா முழுவதும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது என்று கூறினார். திராவிடம் என்று சொன்னதால்தான் தமிழர் என்ற உணர்வு வரவில்லை என்பது அரசியல் மூடத்தனம் என்றார். பெரியார் காலத்தில் திராவிடம் என்ற அரசியல் தேவைப்பட்டது. திராவிடம் தவறு என்பது அரசியல் அறியாமை. திராவிடத்தால் விழுந்தோம் என்பது வரலாற்று பிழை என்றும் திருமாவளவன் பேசினார். திராவிடம் தவறு என்று சொல்லுவது அரசியல் அறியாமை. திராவிடத்தால் விழுந்தோம் என்று சொல்லுவது மக்களை ஏய்க்கிற ஒரு முயற்சி. ஒரு வரலாற்று பிழை. பெரியார் காலத்திலே இப்படி ஒரு சுயமரியாதை இயக்கம் தோன்றாமல் இருந்திருந்தால் பார்ப்பன ஆதிக்கத்தை எதிர்த்து நம்மால் போராடி இருக்க முடியுமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். எல்லா மாநிலங்களிலும் அவர்களால் வாலாட்ட முடிகிறது, தமிழ்நாட்டில் மட்டும் முடியவில்லையே, என்ன காரணம்? எவ்வளவு முயற்சிகளை மேற்கொண்டு பார்க்கிறார்கள். கூட்டணி வைத்தும் பார்த்தார்கள். திராவிட இயக்கங்களோடு திமுகவோடும் கூட்டணி வைத்து பார்த்தார்கள், முடியவில்லை. அதிமுகவோடும் கூட்டணி வைத்து பார்த்தார்கள், முடியவில்லை.